Hi guys, welcome to Aplia. So in class 9 CBSE science chapter 10 அதாவது gravitation. இந்த gravitation chapterல explanation part 1 தான் பார்க்க போறோம். So வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு போலாம். இப்போ chapter 8 chapterல நம்ம என்னென்ன பார்த்திருந்தோம்? நம்ம வந்து மோஷனை பத்தி பார்த்திருந்தோம். அப்புறம் அந்த எந்தெந்த ஃபோர்ஸ் வந்து அந்த மோஷனை காஸ் பண்ணுதுங்கறத பத்தி பார்த்திருந்தோம். So அதுவும் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா we will learn that forces need to change the speed or direction of the motion of an object. So ஒரு ஃபோர்ஸ் இருந்தா மட்டும் தான் நமக்கு அதோட ஸ்பீடா இருந்தா சரி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். So இது நம்ம பார்த்துட்டோம். We always observe that an object drop from a height fall towards earth. So ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்பெசிபிக் இந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஸ்பெசிபிக்கா ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்ணி டக்குனு விடுறோம்னா அது மேல தூக்கி விடுறோம்னா அது கண்டிப்பா எங்க போகும்? மேல போகாது, கீழே தான் வரும். So இந்த இடத்துல நமக்கு அது ஏன் கீழே வருது? We know that all planets go around the sun. The moon goes around the earth. In all these cases, there must be some force acting on the objects. The planet, the moon, Isaac Newton could grasp the same force is responsible for all these. This force is called gravitational force. So, எந்த மாதிரி இது வந்து அந்த தரையை நோக்கி வருதோ நம்ம சன்னை சுத்தி தான் ஹோல் சோலார் சிஸ்டமும் இருக்குது. ஸோ அந்த சோலார் சிஸ்டமே சன்னை சுத்துது, அது வேற எங்கேயா போலாம்ல. ஸோ அது சின்ன ஒரு விஷயம் சொல்லுமா, அது சன்னை சுத்த வேண்டிய அவசியமே இல்லையுமே, அது ஒரே இடத்துல நிக்கலாம். அப்போ ஏன் அது சுத்துது? ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்போ அதுவே சன்னை நம்ம ஏர்த் எப்படி சுத்துதோ அதே மாதிரி நம்ம ஏர்த்தை நம்மளோட மூன் சுத்துது. அந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்த்தை சுத்துது. ஸோ இந்த இடத்துலையும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஐசக் நியூட்டன் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிளா இருக்குது. இந்த ஃபோர்ஸ் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்றாங்க. So in the chapter la நமக்கு gravitation and the laws of gravitation என்னன்னு பார்க்கலாம். We shall discuss the motion under the influence of gravitational force on earth. We shall study how the weight of the body varies from place to place. We shall also discuss the conditions for object to float in liquids. So நம்ம எப்படி வந்து நமக்கு மோஷன் வந்து கிராவிடேஷனால எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அப்புறம் வெயிட் ஆஃப் த பாடி வந்து எப்படி பிளேஸ் டு பிளேஸ் வேரி ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது நீங்க வந்து எர்த்னு பாக்குறப்போ போல்ஸ், அதான் போல்ஸ்ல அதான் நார்த் போல் சவுத் போல். இந்த நார்த் போல்ல சவுத் போலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வர வர உங்களோட வெயிட்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ரொம்ப அதிகமான டிஃப்ரெண்ட் இருக்கும், மைன்யூட் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அது ஏன் இருக்கு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ல கொஞ்சம் நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி எப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து தண்ணி மேல மிதக்கும், தண்ணி மேல மிதக்காது. ஸோ ஒரு பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா தண்ணி மேல மிதக்கும், ஒரு உட்டை பாத்தீங்கன்னா தண்ணி மேல மிதக்கும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீடல் இல்லைன்னா ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் ஒரு கல்ல போட்டீங்கன்னா அது வந்து கீழே போயிடும். ஸோ ஏன் இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். கிராவிடேஷன். ஸோ we all know that moon goes around the earth. ஸோ earth சுத்தி மூன் வருது, அது நம்மள ஒரு ரெவல்யூஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள சுத்தி சுத்தி வரும். an object when thrown upwards. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலே தூக்கி போறோம்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்? reaches a certain height. ஸோ ஒரு certain height-க்கு போகும். அப்புறம் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கீழே வந்துடும், நம்ம எங்க போட்டோமோ அதே கீழே வந்துடும். It is said that when Newton was sitting under a tree, an apple fell on him. ஸோ உங்களுக்கு இது எல்லாருமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், அதாவது மேக்ஸிமம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனாலும் நான் சொல்றேன். ஸோ நியூட்டனுங்கிற அதாவது ஐசக் நியூட்டன் இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட். இவர் வந்து ஒரு ஆப்பிள் மரத்துக்கு கீழே உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆப்பிள் வந்து அவர் மேல வந்து விழுது. ஸோ was the fall of the apple made Newton start thinking. ஸோ அந்த இடத்துல இந்த ஆப்பிள் வந்து என் மேல விழுது. ஸோ அதை வந்து அவர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. If the earth can attract an apple, can it not attract the moon? ஸோ ஒருவேளை ஏர்த்தால இந்த ஆப்பிளை வந்து தனக்கு ஈர்க்க முடியுதுன்னா அதால ஒரு மூணை அட்ராக்ட் பண்ண முடியுமா? Is the force the same in the both the cases? He conjectured that the same type of force is responsible in the both the cases. ஸோ அது மூலமா என்ன கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்துல கண்டுபிடிக்கிறதுனா இந்த ரெண்டு ஃபோர்ஸ், அதாவது இந்த மூணா இருந்தாலும் சரி இந்த ஆப்பிளா இருந்தாலும் சரி ரெண்டுமே சேம் ஃபோர்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யுது. He argued that at each point of the orbit the moon falls towards the earth instead of going off in a straight line. So it must be attracted by the earth, but we do not really see the moon falling towards the earth. So இது பாக்குறப்போ மூன் வந்து ஏன் இந்த இடத்துல திரும்ப திரும்ப ஏர்த்தையே சுத்தி வரணும்? அது பேசாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன்ல இல்ல எப்படி ஏன் நேரா வந்து ஏர்த்லயே கூட கிராஷ் ஆகலாம். அது ஏன் வந்து ஏர்த் சுத்திக்கிட்டே இருக்கு? சோ ஒரு கல்லுக்கும் மூணுக்கும் அதேதான் சம்பந்தம்னா அப்ப ஏன் வந்து கல்லு வந்து அவர் அது மேல விழுது, அதுவே மூணு வந்து அது சுத்துது? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வர கேள்வி. இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலமா பாத்துக்கலாம். சோ ஒரு பீஸ் ஆஃப் த்ரெட் எடுங்க. சோ பீஸ் ஆஃப் த்ரெட் எடுத்து
ஒரு ஸ்மால் ஸ்டோன். அந்த ஸ்மால் ஸ்டோனை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுன்னு சொல்றாங்க. ஸோ கட்ட சொல்றாங்கன்னா ரொம்ப டைட்டா கட்டணும், ஏன்னா அது எந்த சைடு வந்து கட்டலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி கட்டினதுக்கு அப்புறம் இப்போ அதோட எண்டை பிடிச்சி இந்த மாதிரி சுத்தணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுத்தி வேணும். ஸோ சுத்துறப்போ நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் சுத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சொல்றாங்க. அடுத்து நோட் த மோஷன் ஆஃப் த ஸ்டோன். ஸோ இப்போ அந்த ஸ்டோன் எப்படி போயிட்டு இருக்கு, ஒரு சர்க்குலர் மோஷன்ல போயிட்டு இருக்கா. ரிலீஸ் த த்ரெட். டக்குன்னு வந்து இந்த இடத்துல வர்றப்போ அதோட வந்து நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது எந்த பக்கம் போகும், இப்படி போகும். அதுவே அது அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறப்போ நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா அது இந்த பக்கம் போகும். அதுவே அந்த கல் இங்க இருக்கிற ரிலீஸ் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் போகும். அதுவே அந்த கல் இந்த பக்கம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் போகும். ஸோ பார்க்கறப்போ அது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போகுது. ஸோ இது என்னது, again note the direction of motion of the stone. Before the thread is released, the stone moves in a circular path with a certain speed and changes the direction at every point. So அது circular motionல போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அந்த டைரக்ஷனை மாற்றும். ஸோ அந்த மாதிரி டைரக்ஷனை மாத்துறப்போ அந்த இடத்துல ஒரு வெலாசிட்டி இல்லைன்னா ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். The force that causes the acceleration and keeps the body moving along the circular path is acting toward the center. So இப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து எங்க இருந்து வருது, சென்டர்ல இருந்து வருது. ஸோ அந்த ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கோ சென்டர் நோக்கி தான் இருக்கும். இந்த ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை சென்டர் சீக்கிங் ஃபோர்ஸ்னு கூட சொல்லலாம். In the absence of this force, the stone lies along a straight line. That is, straight line will be tangent to the circular path. So இந்த இடத்துல இந்த சர்க்கிள் இருக்கு. ஸோ நீங்க அதை சுத்துறப்போ அது இந்த இடத்துல வந்து விடுறீங்கன்னா கண்டிப்பா அது ஒண்ணு இந்த பக்கம் போகும், இல்லை இந்த பக்கம் போகும். ஸோ இதை டேஞ்சென்ட்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ இந்த இடத்துல இந்த லைனை வெறும் ஒரு பாயிண்ட் வந்து டச் பண்ணும். ஸோ வேற ஒரு லைனா இருந்ததுன்னா அது மாதிரி இந்த ஒரு லைன்னா இது ரெண்டு இடத்துல டச் ஆகுது. ஸோ அதுவே பார்க்குறப்போ இந்த லைன் வெறும் ஒரு இடத்துல மட்டும் தான் டச் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் டச் ஆகுற லைன் இது ஒன்று மட்டும் தான் இருக்க முடியும். ஏன்னா வேற எந்த லைனா இருந்தாலும் சரி இது இந்த டச் பண்றப்போ வேற எங்கேயும் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ வெறும் ஒரு பாயிண்ட் மட்டும் டச் பண்ற லைன் அது லைனோட அந்த சர்க்கிளோட டேஞ்சென்ட். ஸ்ட்ரெயிட் லைன் that meets the circle at one and only point is called the tangent to the circle. Straight line ABC is a tangent to the circle at point B. The motion of the moon around the earth is due to the centripetal force. The centripetal force is provided by the force of attraction of the earth. If there were no such force, the moon would pursue a uniform straight line motion. It is seen that a falling apple is attracted toward the earth. Does the apple attract the earth? So if so, we do not see the earth moving towards an apple. Why? According to the third law of motion, the apple does not attract. So பார்க்கறப்போ இந்த இடத்துல இந்த மூணோட மோஷனுங்கிறது earth சுத்தி தான் வருது. ஸோ அதனால இது ஒரு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்ல வேலை செய்யுது. The centripetal force is provided by the force of attraction of the earth. So earthோட force of attractionனால தான் இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் வந்து வேலை செய்யுது. So if there was no such force, so இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸே இல்லைனா அந்த earth வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணை சுத்தி ஒரு ஃபோர்ஸே இல்லைனா மூணு பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டைரக்ஷன்ல போயிட்டே இருந்திருக்கும். So if there were no such motion, the moon would pursue uniform straight line motion. It is seen that a falling apple is attracted towards the earth. So ஒரு falling apple வந்து earth கிட்ட attract ஆகுது. So earth சுத்தி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் சின்ன ஆப்ஜெக்ட் வந்து attract ஆகுது. Does the apple attract the earth? If so, we do not see the earth moving towards the apple. So apple தான் earth பார்த்து வருது. ஏன் earth வந்து apple பார்த்து வர மாட்டேங்குது? According to the third law of motion, the apple does attract the earth. So apple வந்து earth attract பண்ணுது. ஏன்னா earth வந்து apple attract பண்ணிச்சுன்னா கண்டிப்பா apple earth attract பண்ணும். So அதே பார்க்கறப்ப but according to the second law of motion, for given force, acceleration is inversely proportional to the mass of an object. So acceleration இருக்குன்னா அது வந்து மாஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸுக்கு இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், மாஸ் வந்து அதாவது ஆக்சிலரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகணும். ஸோ மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிலரேஷன் டிக்ரீஸ் ஆகும். அதுவே ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மாஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல மாஸ் வந்து அதிகமாக இருக்கிறப்போ ஆக்சிலரேஷன் கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல ஏர்த்தோட மாஸ் ஆப்பிளோட பல மடங்கு பெருசு. ஸோ அதனால மாஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஆக்சிலரேஷன் அதில் இருக்காது. அதே மாஸ் வந்து ஆப்பிள்ல கம்மி. ஸோ அதனால ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அது ஏர்த்தை பார்த்தோம்னா சம ஸ்பீடாக வருது. The mass of the apple is negligible small compared to that of Earth. So we do not see the Earth moving towards the apple. Extend the same argument for the why the Earth does not move towards the moon. In our solar system,
all the planets go around the sun. By arguing the same way, we can say that there exists a force between the sun and the planets. From the above fact, Newton concluded that only does the earth attract an apple and the moon, but all these objects in the universe attract each other. This force of attraction between objects is called the gravitational force. ஸோ நம்ம சோலார் சிஸ்டம்லேயே பார்க்குறப்போ நம்ம இதே ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம், மூன் கூட ஏன் வந்து எர்த் வந்து மூணு அட்ராக்ட் பண்ணுது, ஸோ மூன் வந்து ஏன் எர்த்தை வந்து அட்ராக்ட் பண்ணி மூணை பார்த்து எர்த் போகலன்னா இதே தான். ஏன்னா மூணை வந்து பார்த்தீங்கன்னா எர்த் கம்பேர் பண்ணுறப்போ சின்னது, என்ன ஆப்பிள் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளி சின்னது சொல்லலாம், அது மூணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்னது. ஆனால் என்னதான் சின்னதாக இருந்தாலும் ஆக்சிலரேஷன் வந்து மூணு தான் வந்து கொடுக்கும். ஸோ இந்த சோலார் சிஸ்டம் பார்க்குறப்போ எல்லா பிளானட்டும் வந்து சன்னு சுற்றி வருது. ஸோ அப்படி பார்க்குறப்போ சன்னுக்குமே இந்த பிளானட்ஸ்க்குமே நடுவில் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் சேம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இந்த யூனிவர்ஸ்ல எல்லா ஆப்ஜெக்டும் இன்னொரு ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணிக்கும். திஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸை தான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு வந்து அவர் சொல்றாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hi guys, welcome to நம்ம கிளாஸ் 9 CBSE சயின்ஸ் சாப்டர் 10 அதாவது பிசிக்ஸ்ல கிராவிடேஷன் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஸோ போன வீடியோக்கு வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்ச, அதாவது அந்த டிஃபைன் பண்ண அந்த ஃபோர்ஸ், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற, அதாவது இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபோர்ஸை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொன்னார். இப்போ எல்லா இடத்துலயும் இருக்குன்னா அது கண்டிப்பா அதுக்கு ஒரு லா இருக்கும். ஸோ அந்த லா வந்து எல்லாத்துக்கும் யூனிவர்சலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லா தான். எவ்ரி ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் அட்ராக்ட் எவ்ரி அதர் ஆப்ஜெக்ட் வித் ஃபோர்ஸ் which is proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between them. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்டும் இன்னொரு ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஏவும் ஆப்ஜெக்ட் பியும் தன்னை அட்ராக்ட் பண்ணிக்கும் with a force which is proportional to the product of their masses. So அந்த force வந்து எப்படி இருக்கும்னா அதோட மாசஸ்க்கு ப்ரொபோஷனலா இருக்கும். அதாவது அந்த force is proportional to its mass product of the masses. So ஒரு மாசம் வந்து கேபிட்டல் எம்னோ இன்னொரு மாசம் வந்து ஸ்மால் எம்னோ வச்சுக்கிட்டோம்னா force is proportional to product of their masses and inversely proportional to the square of the distance between them. So அதே மாதிரி பார்க்குறப்போ inversely proportional to the square of the distance between them. So அதே மாதிரி பார்க்குறப்போ இன்னொரு proportional to, அதாவது inversely proportional, இந்த இடத்துல 1 by வரும். ஸோ அதனால் 1 by d square. ஸோ இதை வந்து நம்ம ஒன்றா சேர்த்து பார்க்குறப்போ f is proportional to m by d square. இப்போ இந்த ப்ரொபோர்ஷனலை வந்து மாற்றணும்னா நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் தேவை, அந்த கான்ஸ்டன்ட் g. ஸோ f is equal to g m by d square. ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்க்கலாம். the forces along the line join the center of two objects. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து எந்த பக்கம் இருக்குன்னா கரெக்டாக அந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். The gravitational force between two uniform objects is directed along the line joining their centers. Let the two objects A and B be masses of m and m lie at the distance d from each other as shown in the figure 10.2. Let the force of attraction between two objects as F. According to the universal law of gravitation, the force between two objects is directly proportional to the product of their masses. That is, F is proportional to mass into mass, so the m into m. So இந்த இடத்துல நான் பார்த்திருந்தோம் two objects is directly proportional. So force between two objects is directly proportional to the product of their masses. So அப்படி பார்க்குறப்போ force is directly proportional to m into m. The force is between two objects is inversely proportional to the square of the distance between them. So அப்படி பார்க்குறப்போ f is proportional to 1 by d square. So இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் force is proportional to m by d square இல்லனா f is equal to gmm by d square. ஸோ எப்போவுமே வந்து proportional to இருந்து ஈக்குவல் மாத்துறப்போ ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எந்த கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம்னா g வந்து யூஸ் பண்ணுறோம், where g is a constant of proportionality and is the universal law of gravitational constant. By multiplying crosswise gives us
f into d square is equal to gm into m. ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பி எடுத்துகிட்டு போகிறப்போ இந்த டி ஸ்கொயர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறப்போ டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ எஃப் இன்ட்டு டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் இன்ட்டு எம்னு வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆர் ஜிஎஃப் டி ஸ்கொயர் பை எம் இன்ட்டு எம், அதாவது ஜி இஸ் ஈக்குவல் டு எஃப் டி ஸ்கொயர் பை எம் இன்ட்டு எம். The SI unit of G can be obtained by substituting the units of force, distance and mass in equation 10.5 as Newton meter square kg per minus 2. So இந்த SI unit of G வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுக்கலாம்னா Newton meter square divided by kg square. So இந்த இடத்துல நியூட்டன் ஏன்னா ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், அதுவே மீட்டர் ஸ்கொயர் ஏன்னா டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்னு பார்க்குறப்போ மீட்டர் இன்டு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர். அதுவே கீழே வந்து ரெண்டுத்துக்குமே வந்து எம் ரெண்டுமே மாசுங்கிறதுனால ரெண்டுத்துக்குமே யூனிட் வந்து கேஜி தான் வரும். ஸோ கேஜி ஸ்கொயர், அந்த கேஜி ஸ்கொயர் மேலே வர்றப்போ கேஜி பவர் -2ன்னு வரும். The value of G was found out by Henry Cavendish. ஸோ ஹென்ரி கேவண்டிஷ் தான் இந்த ஜியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது by using a sensitive balance, the accepted value of G is 6.673 10 to the power of -11 Newton meter square kg power -2. ஸோ எல்லா கான்ஸ்டன்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜியோட வேல்யூ வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஹென்ரி கேவண்டிஷ். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு. அதுவும் எப்படின்னா ஒரு சென்சிட்டிவ் பேலன்ஸ் மூலியமா, ரொம்ப சென்சிட்டிவான பேலன்ஸ். ஸோ அது மூலியமா இப்போதைக்கு ஜியோட ப்ரெசென்ட் வேல்யூன்னு பார்க்குறப்போ அக்செப்டட் வேல்யூன்னு பார்க்குறப்போ 6.670 to 10 to the power of -11 Newton meter square kg power -2. We know that there exists a force of attraction between any two objects. Compute the value of this force between you and your friend sitting close by. Conclude how you do not experience of this force. ஸோ எல்லா ஆப்ஜெக்டும் இன்னொரு ஆப்ஜெக்ட் அட்ராக்ட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டோட நீங்கள் உட்காந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு உங்களை அட்ராக்ட் பண்ணுவோம். ஏன் அட்ராக்ட் பண்ணுறது இல்லை? ஸோ இது வந்து எப்படின்னா அதாவது நம்மளோட மாஸ் தான் வந்து நம்மளோட ஃபோர்ஸ் வந்து வேரி பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ், ப்ராடக்ட் ஆஃப் தியர் மாசஸ். ஸோ மாஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்மளோட மாசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரிலேட்டிவ்லி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால நம்மளோட ஃபோர்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். The law is universal in the sense that it is applied to all bodies, whether the bodies are big or small, whether they are celestial or terrestrial. ஸோ இப்போ இந்த லா வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். அது வந்து இந்த யூனிவர்சல் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி. என்னதான் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் இல்லைனாலும் அந்த அட்ராக்ஷன் வந்து நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. ஆனால் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஃபீல் பண்ண முடியல, அவ்வளோதான். இப்போ inverse square, saying that f is inversely proportional to the square of t means, for example, if d gets bigger by a factor of 6, f becomes 1/36 times smaller. So பார்க்குறப்போ இந்த இடத்துல f is inversely proportional. So f is inversely proportional to d. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ d வந்து ஒரு ஃபேக்டர் ஆஃப் 6ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஸோ 6d மாறுச்சுன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து மொத்தமாக 36 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். f becomes 1/36 times smaller. ஸோ 6 டைம்ஸ் வந்து இந்த d வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இது 36 டைம்ஸ் கம்மியாயிடும். ஏன்னா இந்த இடத்துல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது அதிகமானா அது கம்மியாகும். அதுவும் இந்த இடத்துல ஸ்கொயராக இருக்கிறதுனால இன்னும் ஸ்கொயர் டைம்ஸ் கம்மியாகும். ஸோ இப்போ Earthோட மாஸ் 6 × 10⁻24 kg, மூனோட மாஸ் 7.4 × 10⁻24 kg. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அவங்க ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்க்குறப்போ 3.84 × 10⁵ கிலோமீட்டர். ஸோ அதுக்கு நடுவில் அந்த எர்த் வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக எர்த் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அது எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மள கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஜியை வந்து 6.7 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் -2ன்னு வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ மாஸ் ஆஃப் த எர்த்னு பார்க்குறப்போ m is equal to 6 × 10⁻24 kg. அதுவே mass of the moon னு பார்க்குறப்போ 7.4 × 10⁻22 kg. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தட்னா 3.84 × 10⁵ கிலோமீட்டர். ஸோ இந்த இடத்துல கிலோமீட்டர் இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான அதாவது எஸ்ஐ யூனிட்ல மாட்டணும். ஸோ 3.84 × 10⁸8 மீட்டர். ஸோ g is equal to 6.7 × 10⁻11 Newton meter square kg power -2. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அதாவது முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் ஈக்குவேஷன் f is equal to g × m by d square.
ஸோ அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சம் போடணும். ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு G 6.7 into 10 to the power of 11 Newton meter square kg per minus 2. அப்புறம் மாஸ் 1 6 into 10 to the power of 24 kg. அதுவே இன்னொரு மாஸ் 2 வந்து 7.4 into 10 to the power of 22 kg. ஸோ இந்த இடத்துல நடுவில் எல்லாத்துலேயும் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதுவே பார்க்குறப்போ அடுத்து டிவைடட் பை டி ஸ்கொயர். ஸோ 3.84 into 10 to the power of 8 மீட்டர் the whole square. ஏன்னா டி ஸ்கொயர். ஸோ இந்த ஹோலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 2.01 into 10 to the power of 20 Newton. Thus the force exerted by the earth on the moon is 2.01 into 10 to the power of 20 Newton. So earth on the moon exert பண்ற force வந்து 2.01 into 10 to the power of 20 Newton க்கு சமமா இருக்கும். Importance of the universal law of gravitation. The universal law of gravitation successfully explains several phenomena which are believed to be unconnected. The force that binds us to the earth, the motion of the moon around the earth, the motion of the planets around the sun, the tides due to the moon and sun. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்கனெக்டடாக இருக்குது. ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து அன்கனெக்டடாக இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மள எந்த ஃபோர்ஸ் வந்து எர்த்தோட பைண்ட் பண்ணி வைக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்புறம் மூனோட மோஷன் வந்து எர்த் சுற்றியே இருக்குது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதாவது அந்த மோஷன் வந்து சுற்றுறப்போ அது ஒரு சுற்றிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பிளானட்ஸும் சன்னை சுற்றும். ஸோ அப்புறம் டைட்ஸ் டியூ டு த மூன் அண்ட் த சன். ஸோ சன்னுனாலேயே மூணுனாலேயும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடல் அலைகள் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன்னா இப்போ சன் நம்ம எர்த் வந்து மூன் மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து செலுத்துது. அப்போ மூன் கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸை வந்து எர்த் மேலே செலுத்தும். ஆனால் அது நம்மளை பாதிக்காது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குதுன்னா இந்த டைட்ஸ். ஸோ அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த தண்ணியை வந்து அது கட்டுப்படுத்தும். அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இழுக்கும். ஸோ அது மேலே இழுத்து மறுபடியும் வந்து மேலே கீழே விழுது. ஸோ இதனால தான் சன்னுனாலையும் மூணுனாலையும் தான் இந்த டைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் தான் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லட்சம் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் வணக்கம் பிரபலியாசன். இது நம்ம கிளாஸ் 9 சிபிஎஸ்சியில் சயின்ஸ் சாப்டர் 10, அதாவது ஃபிசிக்ஸில் கிராவிடேஷன் சாப்டரில் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரீ ஃபால். இப்போ ஃப்ரீ ஃபால்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ ஃபாலை பார்க்குறது முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 10.2. இப்போ ஒரு கல் எடுத்துக்கோங்க, அதை மேலே தூக்கி போடுங்க. ஸோ அது ஒரு சர்டன் ஹைட் போய் கீழே விழுந்துடும். இது ஏன் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் 2 எக்ஸ்பிளனேஷன் பார்ட்டு நம்ம எதை பார்த்துருந்தோம், 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அது வந்து யூனிவர்சலி எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த ஃபோர்ஸ் மூலயமா ரெண்டுமே அட்ராக்ட் ஆகிடும். அந்த பேரை வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொன்னாங்க. ஸோ அது மூலயமா நம்ம என்ன தெரியும், we have learned that Earth attracts object towards it. This is due to the gravitational force. When an object falls towards the earth under this force alone, we say that the objects are in free fall. எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எர்த் நோக்கி இந்த ஃபோர்ஸ்னால மட்டும் வருதோ அதை வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆப்பிள் எர்த் நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா விழுதுன்னா அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால வந்து விழுது, அது ஒரு ஃப்ரீ ஃபால்ல இருக்குது. அதுவே ஒரு ஜெட்டு, அதாவது ஜெட்டு வந்து எர்த் நோக்கி வரணும்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து வருதுன்னா பின்னாடி அதோட த்ரஸ்டர்ஸ் மூலமா எக்ஸ்ட்ரா ஸ்பீடு வந்து கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு ரொம்ப ஸ்பீடாக வருதுன்னா அது வந்து ஃப்ரீ ஃபால் கிடையாது. ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. Is there a change in the velocity of falling object? So falling objectல velocityல சேஞ்ச் எதாவது இருக்குமா? ஸோ நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம், வெலாசிட்டியில் சேஞ்ச் இருக்கணும்னா கண்டிப்பாக டைரக்ஷனில் சேஞ்ச் இருக்கணும். ஆனால் ஃப்ரீ ஃபாலில் விழுறப்போ அது ஒரே டைரக்ஷன் விழுறதுனால டைரக்ஷனில் சேஞ்ச் இருக்காது. ஆனால் அதனால அந்த இடத்துல வெலாசிட்டியில் சேஞ்ச் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வெலாசிட்டியில் சேஞ்ச் இருக்கும். ஏன்னா பட் டியூ டு த எர்த்ஸ் அட்ராக்ஷன் there will be a change in magnitude of the velocity. ஸோ வெலாசிட்டி ஒரு பாயிண்ட்ல வந்து அது கம்மியாகவும் இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவும் இருக்கும். ஸோ அதனால ஒரு சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், வெலாசிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டினா என்ன, ஆக்சிலரேஷன். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் விழுறப்போ அதில் ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கும். இந்த ஆக்சிலரேஷன் வந்து எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால நடக்கிறதுனால இதை வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ therefore this acceleration is called the acceleration due to the gravitational force of the earth or acceleration due to gravity. It is denoted by the symbol g. ஸோ அதை வந்து ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமான விஷயம் இந்த சாப்டரில் இந்த ஜிக்கும் உங்களுக்கு இந்த ஜிக்கும் குழப்பம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜினா உங்களுக்கு கிராவிட்டி, அதாவது கிராவிட்டியை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஜி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க 6.023.
in 10 to the power of minus 11. So அதான் வந்து gravitational constant. So அந்த gravitational constant க்கும் இந்த gravity க்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா குழப்பிக்கூடாது. It is divided by g. The unit of g is same as the acceleration. So இதுவும் accelerationங்கிறதுனால தான் அதுக்கு same unit தான் இருக்கும். அதாவது mass per second square. We know from the second law of motion that force is the product of mass and acceleration. Let the mass of the stone in activity 10.2 be m. We already know that there is acceleration involved in falling object due to the gravitational force and is denoted by the g. Therefore, the magnitude of the gravitational force F is be equal to the product of mass and acceleration, but due to the gravitational force. That is, force is equal to mass into g. From equation 10.4 and 10.6, we have mg is equal to g into m by d square. So, இப்போ நம்ம activity 10.1ல ஒரு கல்லை தூக்கி போட்டோம். So, அந்த கல்லை தூக்கி போடுறப்போ அந்த கல்லோட மாஸ் வந்து m. So, சின்ன m வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த இடத்துல எப்பவுமே ஒரு ஆக்சிலரேஷன் இன்வால்வ் இருக்கு. ஆனா இந்த இடத்துல அந்த ஆக்சிலரேஷன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதாவது g ஆல டிவைட் ஆகிறதுனால அது வந்து நம்ம g ன்னு யூஸ் பண்றோம். நமக்கு செகண்ட் லா ஆஃப் மோஷன் மூலமா என்ன தெரியும்னா force is equal to mass into acceleration. இந்த இடத்துல ஆக்சிலரேஷன்ங்கிறது வந்து gங்கிறதுனால F is equal to mg mass into gravity. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணி பார்க்குறப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா force is equal to g into m by d square. இதை வந்து நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். இப்போ அந்த ஃபோர்ஸோட இடத்துல mg நம்ம ஆட் வந்து பார்த்தீங்கன்னா போடுறோம். ஸோ இந்த எம்மும் இந்த எம்மும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இந்த எம் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா டிவைடட் பை 1/m மாறிடும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால இந்த எம்மும் இந்த எம்மும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு கிடைக்கிறது g is equal to g into m by d square. So g is equal to g into m by d square, where m is the mass of the earth. So நம்ம எதுக்கு அந்த சின்ன m வந்து அடிச்சிட்டோம்னா எப்பவுமே ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் சின்ன ஆப்ஜெக்ட் வந்து பெரிய ஆப்ஜெக்ட்டை நோக்கி அட்ராக்ட் ஆகி வர்றப்போ அந்த வந்து சின்ன mன்னு போடுவோம். அதுவே எது பெரிய ஆப்ஜெக்ட் இருக்கோ அது பெரிய mன்னு போடுவோம். ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே ஏர்த்துக்காகங்கிறதுனால நம்ம வந்து m வந்து மாஸ் ஆஃப் த எர்த் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் d வந்து ஆப்ஜெக்ட்டுக்கும் எர்த்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். லெட் an object be on near to the surface of the earth. Let the distance d in equation 10.7 will be equal to r, the radius of the earth, thus for object on or near the surface of the earth. So mg is equal to g into m by r square. So g is equal to g into m by r square. So பாத்தீங்கன்னா இந்த இடத்துல mg is equal to g into m by r square இருக்குது. So முன்னாடி d square இருந்தது. d squareல earthக்கு வெளியில இருக்கிறது. ஸோ அதுக்கும் ஏர்த்தோட சென்டருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி. இப்போ அதுவே ஏர்த்தோட டாப்ல இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து நிற்கிறோம்னா அது வந்து நமக்கு ஆர்ல வரும். அதாவது ஆர் ஸ்கொயர் ரேடியஸ். ஏர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் லைக் ஷேப் தான். ஆனால் இது ஃபுல் பர்ஃபெக்டான ஸ்பியர் இல்லை. அதை அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ இந்த இடத்துல m கேன்சல் ஆகுறப்போ g is equal to g into m by r ஸ்கொயர். ஸோ இது ரேடியஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஏர்த் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்பியர் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்பியர் கிடையாது. ஏன்னா அது போல்ஸ்ல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்டையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்த்தோட ஷேப் வந்து மேஜர்லி இப்படி தான் இருக்கும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. ஆனால் ஃப்ளாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து இருக்கும். போல்ஸ்ல வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். The earth is not a perfect square as the radius of the earth increases from the pole to the equator. The value of g becomes greater at the poles and that of equal. For most calculation we can take g to be more or less constant on near earth. But for object far from earth the acceleration due to gravity force of earth is given by equation 10.7. So இப்போ g ஓட வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு நம்ம to calculate the value of g we should put the value of g m or namely universal gravitational constant. So g வந்து பாத்தீங்கன்னா 6.7 into 10 to the power of minus 11. So இந்த இடத்துல யூனிட்ல வந்து அவங்க எடுத்துக்கோங்க. ஆனா எப்பவுமே இந்த மாதிரி கால்குலேஷன் போறப்ப யூனிட் வந்து பாத்தீங்கன்னா தனியா வச்சிருங்க, இல்லனா யூனிட் எடுக்காதீங்க. So m னு பார்க்கறப்போ 6 into 10 to the power of 24 kg. அதுவே r பார்க்கறப்போ 6.4 into 10 to the power of 6. இப்போ இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணா சேர்க்கணும். So g is equal to 6.7 into 10 to the power of minus 11 into 6 into 10 to the power of 24 divided by 6.4 into 10 to the power of 6. So இது வந்து ரொம்ப பெரிய ஒரு நம்பரா போகும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுறப்போ ஸோ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் வருதுன்னா
மேக்ஸிமம் இந்த 10 to the power of -11, 10 to the power of 24, 10 to the power of 6 இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துட்டு போயிடுங்க. அப்புறம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துட்டு போயிடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு கடைசியில் அந்த இடத்துல வர்றப்போ அந்த நம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா மல்டிபிள் பண்ணுறப்போ நமக்கு அவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுறப்போ நமக்கு கடைசியாக கிடைக்கிற ஆன்சர் வந்து 9.8 meter per second square. Thus the value of acceleration due to gravity of the earth is g is equal to 9.8 meter per second square. So g வந்து பார்த்தீங்கன்னா 9.8 meter per second square வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே போல்ஸ்ல வந்து எல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா 10 meter per second square யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா போல்ஸ்ல வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். Motion of the objects under the influence of gravitational force of the earth. So object ஓட motion வந்து எப்படி இருக்கும், அந்த object ஓட influence வந்து எப்படி இருக்கும்னா gravitational force-னால இருக்கும். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். Let us do an activity to understand whether all objects, hollow or solid, big or small, will fall from earth at same rate. So எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி ஒரு சேம் ஹைட்ல இருந்ததுன்னா ஒரே டைம்ல தான் விழுமா. ஸோ அதை வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். Take a sheet of paper and a stone. Drop them simultaneously from first floor of building. Observe whether both them reach the ground simultaneously. We see the paper reaches the ground later than the stone. This happens because of the air resistance. The air offers resistance due to friction to the motion of the falling object. The resistance offered by the air to the paper is more than the resistance offered by the stone. If we do the experiment in glass jar from the air is being sucked out, the paper and the stone would fall at the same rate. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 10 story பில்டிங், அதாவது பார்த்தீங்கன்னா 10 மாடி பில்டிங்க்கு மேலே நின்று 2 பேர். ஸோ 2 பேர் என்ன போடுறாங்கன்னா ஒருத்தர் வந்து கல்லை போடுறாரு, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை போடுறாரு. ஸோ இது ஃபர்ஸ்ட் கீழே வரும். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் கல் ஃபர்ஸ்ட் கீழே வந்து விழுந்துடும், அப்புறம் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா விழும். ஸோ இது ஏன்னா ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே அளவுலான பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் தான் இருக்குது. அப்போ ஏன் இது மட்டும் ஃபர்ஸ்ட் வருது இது மட்டும் செகண்ட் வருதுன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த இடத்துல இதுக்கு ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுவே இதுக்கு ஏர் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால கல் சீக்கிரமாக வந்துடுது, பேப்பருக்கு ஸ்லோவாக வருது. ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும்னா ஒரு பெரிய கிளாஸில், அதாவது வந்து பெரிய ஒரு கிளாஸ் பாக்ஸ்க்குள்ள நீங்கள் வந்து ஒரு வேக்யூம் பண்ணிடணும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காற்றை வந்து ஃபுல்லாக வெளியில் எடுக்கணும், அந்த இடத்துல டோட்டலி வேக்யூமா இருக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த கல்லும் சரி பேப்பரும் சரி ரெண்டும் ஒரே ஸ்பீடில் தான் கீழே விழும். We know that an object experiences acceleration during free fall. From equation 10.9, this acceleration experienced by the object is independent of its mass. This means that all objects, hollow or solid, big or small, should fall at the same rate. According to a story, Galileo dropped different objects from top of the leaning tower of Pisa in Italy to prove the same. So we know that all objects experience acceleration during free fall. So free fall அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு acceleration experience பண்ணும். So equation 10.8ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தெரியுதுன்னா this acceleration experience by an object is independent of its mass. So அதோட மாஸோட பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டா இருக்காது, மாஸ்ல டிபெண்டா இருக்காது. This means that all objects, hollow or solid, big or small, should fall at the same rate. According to a story, Galileo dropped different objects from the top of a leaning tower of Pisa. So leaning tower of Pisa ல இருந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டிருக்காரு. ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக. As t is a constant near the earth, all the equation of the uniformly accelerated motion of the object become varied with the acceleration a replaced by g. ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். v is equal to u plus at, s is equal to ut plus half at square, v square is equal to u square plus 2as. இப்போ இந்த இடத்துல g தான் நமக்கு வந்து எர்த்துக்கு யூஸ் ஆகுது. எர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் ஏ தூக்கி போட்டு g போடணும். ஸோ அதாவது v is equal to u plus gt, s is equal to ut plus half gt square, v square is equal to u square plus 2gs, where u and v are the initial and final velocity and s is the distance covered in time t. So in applying this equation, we'll take acceleration a to the positive when it is in the direction of the velocity, that is in the direction of motion. The acceleration a will be taken as negative in the opposite of the motion. So ஒரு கல் வந்து கீழே விழுதுன்னா, இப்போ ஒரு சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா கல் வந்து கீழே விழுதுன்னா அந்த இடத்துல g நம்ம 9.8 எடுத்துப்போம். அதுவே அது மேலே தூக்கி போடுறப்போ அந்த இடத்துல நம்ம g வந்து
-9.8 எடுத்துப்போம். ஏன்னா அந்த இடத்துல ஆக்சிலரேஷன் மைனஸ்ல அது மேல வந்து பார்த்தா ஆக்ட் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷனாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் திரும்ப வெல்கம் டு அப்படியா சொல்லி நம்ம கிளாஸ் 9 சிபிஎஸ்சியில் சயின்ஸ் சாப்டர் 10, அதாவது ஃபிசிக்ஸில் கிராவிடேஷனில் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். Mass. We have learned in the previous chapter that the mass of an object is measure of its inertia. So நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சாப்டர்லேயே பார்த்துருந்தோம், இனர்ஷியாவும் மாஸும் டிபெண்டாக இருக்கும். அதனால மாஸும் வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியோட மெஷர் தான். ஸோ அதனால இனர்ஷியா அதிகமாச்சுன்னா மாஸும் அதிகமாகும், அதுவே இனர்ஷியா டிக்ரீஸ் ஆச்சுன்னா மாஸும் டிக்ரீஸ் ஆகும். We have also learned that greater the mass, the greater is the inertia. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கல்லை தூக்கி போடுறப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியா கம்மியாக இருக்கும். அதுவே மிகப்பெரிய பெரிய ஒரு கல், அந்த இடத்துல மாஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது தூக்கி போடுறப்போ இனர்ஷியா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களால் அதை தடுக்க முடியும் தவிர இந்த இடத்துல இதை தடுக்க முடியாது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதை சொல்லியிருக்காங்க, அதாவது greater the mass, greater the inertia. It remains the same whether the object is on the earth, the moon, or even in the outer space. Thus the mass of the object is constant and does not change from place to place. ஸோ மாஸுங்கிறது எல்லா இடத்துலையும் காமன். அது earthல இருந்தாலும் சரி, மூன்ல இருந்தாலும் சரி, அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்தாலும் சரி, மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். அது பிளேஸ் டு பிளேஸ் வந்து மாறாது. வெயிட், இப்போ மாஸ் எப்படி பிளேஸ் டு பிளேஸ் மாறாதோ வெயிட் அப்படி இல்லை. வெயிட் எல்லா இடத்துலயும் மாறும். இதுக்கு இப்போ பார்க்கலாம் என்னன்னு. We know that earth attracts every object with a certain force and this force depends on the mass of the object and the acceleration due to gravity. This weight of an attraction of the force with attracted to the earth is, we know that F is equal to m into a, that is F is equal to m into g. The force of attraction of earth on an object is known as the weight of the object. It is known by W. Substituting the same in 10.14, we have W is equal to mg. The weight is equal to mass into gravity. So இப்போ எப்படி மாஸ் வந்து யூனிவர்சலி எல்லா இடத்துலையும் கான்ஸ்டன்டா இருக்கும், ஒரே தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்குன்னா அது எந்த இடத்துல எந்த ஸ்பேஸுக்கு போனாலும் 50 கிராம் தான். அதுவே வெயிட் எல்லா இடத்தையும் மாறும். ஏன்னா எர்த் வந்து ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுதுன்னா அதை நம்ம ஜீன்னு சொல்லலாம். இப்போ அதோட மாஸ் வந்து எம். நமக்கு முன்னாடி தெரியும் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஒரு எர்த் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னா அது கண்டிப்பா எஃப்னு தான் இருக்கும். அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் எம்னு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற ஆக்ஸலரேஷன் ஏ இல்ல ஜி. ஸோ அதனால ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஜி. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபோர்ஸ் நம்ம வெயிட்னு சொல்லலாம். ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஜி, தட் இஸ் weight is equal to mass into gravity. So gravityங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் வேரி ஆகும். இது இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ கிராவிட்டி மாறுறதுனால கண்டிப்பா வெயிட்டுமே மாறும். ஆனா மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கான்ஸ்டன்டா இருக்கும். ஏன்னா இது ஒரு ஃபோர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனர்ஷியோட மெஷர். ஸோ கண்டிப்பா எல்லா இடத்துலயும் இது இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா காமனா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுவே இந்த இடத்துல இது மாறிக்கிட்டே இருக்கும். As the weight of an object is force with which is attracted towards earth, the accident of which is same as that of force, that is Newton. The weight is force acting vertically downward. It has both magnitude and direction. So weight of the object வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தை நோக்கி அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை எஸ்ஐ என்னன்னு பார்க்குறப்போ அதுவுமே நியூட்டன் தான். ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா vertically downward ஆக்ட் பண்ணுற ஒரு ஃபோர்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா both magnitude இருக்கும், direction இருக்கும். We have learned that value of g is constant at given place. So given place la vandha value of g வந்து constant இருக்கும். Therefore at a given place the weight of an object is directly proportional to the mass, say m of the object, that is w. M it is due to the reason that at a given place we can use the weight of the object as a measure of its mass. The mass of an object remains the same everywhere, that is on the earth and on any planet, whereas its weight depends on the location. So location ஏத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா weight மாறும். அதான் நமக்கு சொல்ல வராங்க. அதுவே எந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் மாறாது. Weight of an object on moon. We have learned that weight of an object on the earth is force with which the earth attracts the object. In the same way, the weight of the object on the moon is the force with which the moon attracts the object. ஸோ எப்படி வந்து எர்த் ஒரு ஆப்ஜெக்ட் அட்ராக்ட் பண்ணுறப்போ அந்த இடத்துல ஒரு வெயிட் கிரியேட் ஆகுதோ அதே மாதிரி மூணு ஒரு ஆப்ஜெக்ட் அட்ராக்ட் பண்ணுறப்போ அந்த இடத்துல ஒரு வெயிட் கிரியேட் ஆகும். The mass of the moon is less than that of earth. Due to this, the moon exerts lesser force of attraction on objects. So mass வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தோடது பெருசு. ஸோ கண்டிப்பாக வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வெயிட் அதிகமாக இருக்குன்னா ஃபோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆனால் மூணுன்னு பார்க்குறப்போ அதோட மாஸ் கம்மி. ஸோ மாஸ் கம்மினா வெயிட் கம்மி, அதனால ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். Let the mass of an object be m.
let its weight on the moon be Wm. Let the mass of the moon be mm, and its radius be rm. Let the mass of an object be m. Let its weight of the moon be Wm. Let the mass of the moon be mm and radius be rm. So by applying the universal law of gravitation, the weight of the object on the moon will be. So weight of the moon on the object will be, so force is equal to g into m by r square. So this is d square முன்னாடி பார்த்திருந்தோம். So அதை வந்து மாடிஃபை பண்ணிருப்பாங்க. So ஒரு மாஸ் இருக்குதுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா m. இப்போ அதுவே வந்து மூணோட மாஸ்னு பார்க்குறப்போ அது mmனு வரும் நமக்கு. அதுவே அதோட ரேடியஸ்னு பார்க்குறப்போ rm ஸ்கொயர், அப்புறம் g கான்ஸ்டன்ட், அப்புறம் wங்கிறது அந்த ஆப்ஜெக்டோட வெயிட். Let the weight of the objects of the same object on the earth be we. The mass of the earth is m and radius is r. So அப்படி பார்க்கறப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா we is equal to g into m by r square னு வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து celestial bodyயோட வெயிட் கொடுத்துருக்காங்க, அதாவது வெயிட்டும் மாஸும். ஸோ சாரி, வெயிட்டும் மாஸும் இல்லை, மாஸும் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ celestial body வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு மாஸ் வந்து 5.98 into 10 to the power of 24 kg. ஸோ ரேடியஸுங்கிறது 6.37 10 to the power of 6 மீட்டர். அதுவே மூணு பார்க்குறப்ப 7.36 into 10 to the power of 22, அப்போ 1.74 into 10 to the power of 6. ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ மூணுக்கு வந்து இந்த 10 to the power of 24 10 to the power of 22 ரொம்ப சின்னதாலாம் இருக்காது, ரெண்டும் மேக்ஸ் மோர்லெஸ் ஈக்குவலாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதான் தப்பு. ஏன்னா இந்த இடத்துல இது பார்க்குறப்போ 10 to the power of 24ங்கிற மாதிரி இல்லை, இந்த இடத்துலையும் இந்த நம்பர் வந்து சின்னதாக தான் இருக்குது, இந்த இடத்துல பெருசாக இருக்குது. அப்படியே பார்க்குறப்போ லைட்டாக ஒரு 2 நம்பர் மட்டும் தான் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பெருசாலாம் இருக்கான்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இந்த 10 to the power of 24ங்கிறது கிட்டத்தட்ட இந்த சைஸ் வந்து பல மடங்கு பெருசாகும். ஸோ அதனால 3 வந்து பார்த்தீங்கன்னா ஏர்த்துக்கு ஈக்குவல் சொல்ல முடியாது, ஏர்த்தை விட ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேபிள் 10.1ல இருந்து இருக்க வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ g into 7.36 into 10 to the power of 22 kg into m by 1.74 into 10 to the power of 6 meter square. ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ எண்டில் பார்க்குறப்போ weight of the moon is equal to 2.431 into 10 to the power of 10 g into m and w is equal to 1.474 into 10 to the power of 11 g into m. ஸோ டோட்டலி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல மோரலெஸ் எப்படி வருதுன்னா 1/6 வருது, அதாவது வெயிட் ஆன் மூன் பை வெயிட் ஆன் எர்த் 1/6 வருது. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த இடத்துல வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆன் த மூன் பை வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆன் த எர்த் இஸ் ஈக்குவல் டு 1/6. ஸோ வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆன் த மூன் இஸ் ஈக்குவல் டு 1/6 into வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆஃப் எர்த். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூணில் வந்து ஒரு எக்ஸ் இருக்குதுன்னா அது வந்து ஏர்த்துக்கு வந்ததுல 1/6 இருக்கும். ஸோ அதாவது மூணை விட ஏர்த்தில் வந்து வெயிட் வந்து 6 மடங்கு இருக்கும். ஸோ மூணில் ஒரு விஷயம் இருக்குன்னா அது 6 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தால் அதிகமாயிடும். அதுவே இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அது 3க்கு பார்த்தீங்கன்னா 6 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கம்மியாயிடும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கன்வர்ஷன் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் திரும்ப வெல்கம் டு அப்படியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 9 சிபிஎஸ்சியில் சயின்ஸ் சாப்டர் 10, அதாவது ஃபிசிக்ஸில் கிராவிடேஷன் தான் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸ்பிளேஷன் பார்ட் 5 இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறப்பலாம் thrust and pressure. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஃபோர்ஸை பற்றி பார்த்துருந்தோம், சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ அதுவே நம்ம என்ன பார்க்க போறோம்னா த்ரஸ்ட் அப்புறம் ப்ரெஷர். ஸோ இந்த டாபிக் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். However, a wire cable can run in it easily. When an army tank weighing more than 1,000 tons rests upon a continuous chain, when a truck or a motor bus has much wider tires, why cutting down tools have sharp edges? In order to address these questions and understand the phenomena involved, it helps us to introduce the concepts of the net force in a particular direction, thrust, and force per unit area of pressure acting on the object concerned. இப்போ சாதாரண பார்த்தீங்கன்னா கேமல்ஸால ஈஸியாக டெசர்ட்டில் ஓட முடியும்னு சொல்லுவாங்க. அதே ஆர்மி ட்ரக்ஸ், அதாவது ஆர்மி ட்ரக்ஸ் சொல்கிறத விட டேங்கர் லாரிஸ், அதாவது அந்த டேங்கர் லாரிஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த டேங்கர் லாரிஸில் சாதாரணமாக இருக்கிற மாதிரி வீல்ஸ் இருக்காது, அதுக்கு பதிலாக செயின்ஸ் இருக்கும். அந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் இல்லாமல் இன்னொரு டைப் ஆஃப் ஒரு ஜேசிபிலையும் கூட இருக்கும். ஏன் இந்த மாதிரி வந்து வீல்ஸ்க்கு பதிலாக இதை வைக்கிறாங்க? ஸோ இது நமக்கு ஒரு டவுட்டு. கேமல்ஸால் ஏன் வந்து தனியாக ரொம்ப ஸ்பீடாக வந்து டெசர்ட்ஸில் ஓட முடியுது? அதுவே குதிரையாக இருக்கட்டும், மனுஷங்களாகட்டும், நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூட முடியாது. ஏன்னா டெசர்ட்டில் ரொம்ப அதிகமாக நம்ம கால் வந்து மண்ணுக்கடியில் போகும். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துக்கு மண் வந்து நம்ம காலை வைக்கிறோன்னா
அந்த இடத்துல நம்ம கால் வச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடம் வந்து ரொம்ப அமுங்கிடும். ஏன்னா அந்த இடத்துல வந்து சாண்ட் வந்து ரொம்ப லூஸா பேக் ஆயிருக்கும். இப்போ நமக்கு இந்த இடத்துல த்ரஸ்ட்டுக்கும் ப்ரெஷருக்கும் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரஸ்ட்னா என்ன இப்போ நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ ஃபோர்ஸ் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணும். ஸோ எப்பவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணோம், அதனால ஒரு பின்விளைவு இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போ ஃபோர்ஸ்ல த்ரஸ்ட்னா என்ன? ஸோ த்ரஸ்ட்டுங்கிறது எதுவுமே இல்லை, அதுவும் ஒரு ஃபோர்ஸ் தான். த்ரஸ்ட்டுங்கிறது ஒரு ஃபோர்ஸ் தான். ஆனால் த்ரஸ்ட்டுக்கும் ஃபோர்ஸுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா, த்ரஸ்ட் அந்த மீடியமுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அதாவது அது ஆக்ட் பண்றது பெர்பெண்டிகுலரா ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ அந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா ப்ரெஷர் ஆக்டிங் வந்து ஆப்ஜெக்ட் கன்சர்ன். ஸோ த்ரஸ்ட் வந்து எப்படி ஒரு மீடியம் இருக்குன்னா அந்த மீடியமுக்கு கண்டிப்பாக பெர்பெண்டிகுலர் தான் ஆக்ட் பண்ணும், அதான் த்ரஸ்ட். அதுவே ப்ரெஷர்னா அந்த ஆப்ஜெக்ட், அதாவது அந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா அந்த இடத்துல மேடாகிற த்ரஸ்ட் டிவைட் பை யூனிட் ஏரியா. இப்போ சாதாரண பார்க்குறப்போ ஒரு 50 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கிரியேட் ஆகுது. அந்த இடம் எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் ஸ்கொயர் வச்சுக்கலாம். ஸோ 50 மீட்டர் ஸ்கொயரில் 50 நியூட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேலை செய்யுது. ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ த ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, ஸோ ஏரியாங்கிறனால மீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது ப்ரெஷர். ஸோ ப்ரெஷரோட யூனிட் வந்து பாஸ்கல். ஸோ பியில் போடுவாங்க. ஸோ பி வந்து நமக்கு 1 பாஸ்கல் வந்திருக்கு நம்ம இந்த இடத்துல. ஸோ எப்போவுமே த்ரஸ்ட் டிவைடட் பை ஏரியா நம்ம போடணும். ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியாவில் த்ரஸ்ட் டிவைடட் பை ஏரியா. யூ விஷ் டு ஃபிக்ஸ் அ போஸ்டர் ஆன் அ bulletin board as shown in the figure 10.3. Do this task, you will have to press dot ring pins with your thumb. You apply a force on the surface area of the head of the pin. This force is directly perpendicular to the surface area of the board. This force acts on a smaller area on the tip of the pin. ஸோ நீங்கள் இந்த புல்லட்டின் போர்ட்ஸில் வந்து பின்ஸ் அப்ளை பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போர்டில் வந்து குத்தணும். ஸோ அதை வந்து பியர்ஸ் பண்ணணும். ஸோ அதை பியர்ஸ் பண்ணுறப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட தம்பை வச்சு அந்த போர்டில் பெர்பெண்டிகுலராக நீங்கள் அதை பியர்ஸ் பண்ணுவீங்க. ஸோ பியர்ஸ் பண்ணுறப்போ அது உள்ளே போகும். ஸோ அது போஸ்டர் மேலே வச்சு சைட்ஸில் வந்து கவர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு போஸ்டர் வந்து ஒரு பின்ன போர்டில் கவர் பண்ணுவீங்க. இப்போ this force acts on a smaller area at the tip of the fin. ஸோ இந்த ஃபோர்ஸ் அல்டிமேட்டா எந்த இடத்துல ஹிட் ஆகுதுன்னா, அதாவது அந்த டிப்ல, அந்த டிப்பு போய் அந்த இடத்துல அவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ நீங்க பார்க்கலாம் இந்த இடத்துல எப்படி வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பியர்ஸ் பண்றீங்க. ஸோ அதை இந்த இடத்துல பியர்ஸ் பண்றப்போ அது இந்த டைரக்ஷன்ல பெர்பெண்டிகுலர் கரெக்டாக வேலை செய்யுது. To fix a poster, drawing pins are pressed with thumb perpendicular to the board. Situation 2 is to not lose sand. ஸோ நீங்கள் ஒரு லூஸ் சேண்டில் நிற்கிறீங்க. ஸோ லூஸ் சேண்ட்னு சொல்கிறப்போ பீச் மண்ணு சொல்லலாம். ஸோ பீச் மண் வந்து பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கும், இல்லை டெசர்ட் மாதிரி ரீச்சஸில் இருக்கிற சாயில். ஸோ சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் இருக்கிற சாயில். ஸோ பீச்சுக்கு இது வரைக்கும் போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல நின்றுருப்பீங்க. அதுவே ஒரு 2 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நின்றுருந்தா கொஞ்சம், அதாவது உங்கள் காலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜர்க் கொடுக்குறப்போ கால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த விதத்தில் நின்று இருந்திருப்பீங்க. அதுவே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்குறப்போ உங்கள் காலை கீழே வந்து பார்த்தா குழி விழுந்திருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப லூஸா இருக்கும் சாயில். ஸோ சாயில் ரொம்ப லூஸா இருக்கிறதுனால டக்குன்னு உள்ள போயிடும். அதாவது சாதா தரனா அதுல எதுவும் ஆகாது. ஆனா அந்த இடத்துல நம்மளால அந்த விஷயத்தை வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த இடத்துல காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்துக்கும். ஏன்னா அந்த இடத்துல டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இந்த இடத்துல ரொம்ப லூஸா இருக்கும். அதுவே அதே இடத்துல நீங்க படுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்ரெஷன் வந்து அவ்வளோலாம் இருக்காது. ஸோ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து அடுத்த தடவை வந்து வேற இருக்கும். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இறங்கும். ஏன் இந்த இடத்துல பார்க்குறப்போ ரெண்டுத்துக்கும் சேம் வெயிட் தான். ஸோ நீங்க நின்னீங்கனாலும் உங்களோட வெயிட் வந்து 80 kg 80 kg தான் இருக்க போகுது. அதே படுத்தீங்கனாலும் 80 kg 80 kg தான் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ ஏதோ வேற ஒரு விஷயம் இந்த இடத்துல அந்த ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல மாத்துது. ஸோ ப்ரெஷர் எப்படி அந்த இடத்துல மாறுது? ஏன்னா ஒரே ஃபோர்ஸ் தான் இருக்குது, ஏன்னா ஒரே வெயிட் தான். ஸோ அதனால கண்டிப்பா ப்ரெஷரும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஏன் ப்ரெஷர் மாறுது? ஏன்னா ப்ரெஷர் வந்து 2 விஷயத்தினால மாறும். ஸோ இந்த குழி கிரியேட் ஆகுதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் விழுந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல குழி ஒன்று விழுந்திருக்குன்னா ப்ரெஷர் இருக்கு. ஸோ ப்ரெஷர் எது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணும். ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ்
by area. ஸோ இந்த இடத்துல ஒன்று ஃபோர்ஸ் அஃபெக்ட் ஆகணும், அப்போதான் ப்ரெஷர் அஃபெக்ட் ஆகும், இல்லைன்னா ஏரியா அஃபெக்ட் ஆகணும். ஸோ இந்த இடத்துல பார்க்குறப்போ ஃபோர்ஸ் அஃபெக்ட் ஆகலை, ஸோ ஆனால் ப்ரெஷர் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல அஃபெக்ட் ஆன விஷயம் ஏரியா. எஸ், ஸோ ப்ரெஷர் வேரி ஆக காரணம் ஏரியா. இந்த இடத்துல பார்க்குறப்போ ஏரியா சின்னதாக இருந்தது. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கிறப்போ இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். இது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கோ ப்ரெஷர் அவ்வளோ கம்மியாக இருக்கும். அதுவே ஏரியா எவ்வளோ கம்மியாக இருக்கோ ப்ரெஷர் அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது டிவைடட் பைல இருக்கு. ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறும். இப்போ அதுவே பார்க்குறப்போ ஃபோர்ஸ் அதிகமாச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாகும், ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ப்ரெஷர் கம்மியாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். You have learned that weight is the force acting vertically downward. Here the force is acting perpendicular to the surface of the sand. The force acting on an object perpendicular to the surface is called thrust. So இது முக்கியமான பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. The force acting on the object perpendicular to the surface area is called thrust. So ஒரு surface area இருக்குன்னா அதுக்கு perpendicular-ஆ ஒரு லைன், அதாவது ஒரு force act ஆச்சுன்னா அது தான் thrust. When you stand on loose sand, the force that is the weight of your body is acting in an area equal to area of your feet. When you lie down, the same force acts on an area equal to the contact of your whole body, which is larger than the area of your feet. Thus, the effect of forces of the same magnitude on different areas are different. In the above cases, thrust is the same, but effects are different. Therefore, the effect of thrust depends on the area on which it acts. So, நீங்க படுக்கிறப்பவும் சரி நிக்கிறப்பவும் சரி இந்த இடத்துல ரெண்டு இடத்துலயுமே த்ரஸ்ட் வந்து சேமா தான் இருந்திருக்கு. ஸோ த்ரஸ்ட் மாறல, ஆனா இந்த இடத்துல மாறினது என்ன ஏரியா. ஸோ ஏரியா மாறி இருக்கு. அதனால எப்பவுமே ப்ரெஷரை ஏரியாவும் மாற்றும் த்ரஸ்ட்டுமே மாற்றும். The effect of thrust on stand is larger while standing than while lying. The thrust on unit area is called pressure. Thus, pressure is equal to thrust by area. So நமக்கு first equation கிடைச்சிருக்கு. அதாவது thrust is equal to pressure is equal to thrust by area. Substituting SI unit of thrust and area in 10.20, we get the SI unit of pressure as Newton meter per meter square or Newton meter per minus 2. அதாவது Newton per meter square தான் வந்து pressure-ஓட ஃபார்முலா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா இங்கே ஒரு SI யூனிட் இருக்குது பாஸ்கல். ஸோ இந்த பாஸ்கல்ங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா பிளைஸ் பாஸ்கல்ங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா PA-னு டினோட் பண்ணுவாங்க. Let us consider a numeric example to understand the effect of thrust acting on different areas. Thus, the same force acting on a smaller area exerts a large pressure and a smaller pressure on a large area. This is the reason why a nail has a pointed tip, knives have sharp edges, and buildings have wide foundations. So, பார்க்குறப்போ same force acting on a smaller area exerts a large pressure. So, smaller area இருக்கிறப்போ large pressure வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுவே ஸ்மாலர் ப்ரெஷர் இருக்கிறப்போ லார்ஜர் ஏரியா இருக்கும். ஸோ லார்ஜர் ஏரியா இருந்தால் ஸ்மால் ப்ரெஷர், அதுவே ஸ்மாலர் ஏரியா இருந்தால் லார்ஜ் ப்ரெஷர். இப்போ திஸ் இஸ் த ரீசன் வை நெயில் ஹஸ் பாயிண்டட் டிப். ஸோ நெயிலோட பர்பஸ் என்ன, ஒரு இடத்துக்குள்ள பியர்ஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ அதை பியர்ஸ் பண்ணிட்டு போகணும்னா கண்டிப்பாக ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கணும். ஸோ ப்ரெஷர் அதிகமாக கொடுக்குறப்போ நீங்கள் நெயில் இந்த மாதிரி ஒரு நெயிலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் பார்த்து அடிக்க முடியுமா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி அடிக்கிறப்போ அது உள்ள இறங்க போறது இல்லை. அதுவே இந்த மாதிரி நம்ம எப்பவுமே யூஸ் பண்ற ரெகுலரான ஒரு நெயில வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பா அது உள்ள இறங்கும். ஏன், அந்த இடத்துல டிப்பு பாயிண்டடா இருக்கு. ஸோ ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நைஃப்ஸ், ஸோ டல்லான நைஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதையும் வெட்டாது. ஏன்னா அந்த இடத்துல அதுக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்காது. ஏன்னா அந்த ஏரியா வந்து அதிகமாகும். ஸோ இப்போ ஒரு சாதாரணமா ஒரு நைஃபோட எட்ஜ்னு வச்சுக்கோங்களேன் இதை. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நைஃபோட எட்ஜ், அதுவே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான நைஃபோட எட்ஜ். ஸோ பார்க்குறப்ப ரெண்டு நடுவில் வித்தியாசம் என்னன்னா இந்த டல்லான நைஃப்ல ரொம்ப ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், அதுவே இந்த இடத்துல கம்மியாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், இந்த இடத்துல கம்மியாக இருக்கும். அதே பில்டிங்ஸ் ஆஃப் ஒயிட் ஃபவுண்டேஷன். ஸோ பில்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் பெருசாக தான் கட்டுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அது ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துச்சுன்னா அப்படியே மண்ணுக்கடியில் போயிடும். ஸோ இது நடக்கலனாலும்
சில டைம் மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கிறப்போ இல்லை தண்ணி இருக்கிறப்போ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பில்டிங்கை நம்மளால இப்படி கட்ட முடியாது. Pressure in fluids. All liquid and gases are fluids. A solid exerts pressure on a surface due to its weight. Similarly, fluid have weight. So, பாத்தீங்கன்னா எல்லா liquid gases fluid தான். So, fluid நினைக்கிறப்போ இது வரைக்கும் நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பீங்கன்னா வெறும் liquid மட்டும் தான் fluid நினைச்சிருப்பீங்க. ஆனா கிடையாது. Liquid, gases ரெண்டுமே சேர்ந்து தான் fluid. And solid exerts pressure on a surface due to its weight. So, ஒரு solidங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து சர்ஃபேஸ்ல கொடுக்குது. ஏன்? அதோட வெயிட் காரணத்தினால. ஏன்னா அந்த இடத்துல ஆக்ட் ஆகுது, அதோட வெயிட் தான் அந்த இடத்துல ஃபோர்ஸ். Similarly, fluid have weight and they also exert pressure on the base and walls of the container in which they are enclosed. So, எப்படி வந்து ஒரு சாலிட் pressure exert பண்ணுதோ லிக்விடோ கேஸோ அதே மாதிரி pressure exert பண்ணும். ஸோ லிக்விட் அது இருக்கிற வால்ஸ்லேயும் சரி அதோட பேஸ்லேயும் சரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். ப்ரெஷர் எக்ஸர்ட் இன் எனி கன்ஃபார்ம் மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் அன்டிமினிஷ்ட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். ஸோ இந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா லிக்விடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். ஏன்னா அதுக்கும் வெயிட் இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது கூட பயான்சி ஃபோர்ஸை பற்றியும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hi guys, நான் Dharma. Welcome to our class. நம்ம class 9 CBSல science chapter 10 அதாவது gravitation chapterல conclusion part தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். buoyancy. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு buoyancyனா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ buoyancyனா என்னன்னு பார்க்க சொல்லிட்டு போன வீடியோட எண்டில் நம்ம என்ன பார்த்திருந்தோம், ஃப்ளூயிட்ஸும் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணணும்னு பார்த்திருந்தோம். ஸோ ஃப்ளூயிட்ஸ்ல என்னென்ன, ஏர் அப்புறம் லிக்விட். ஸோ நீங்க எப்போது வந்து பூல் அதாவது வந்து ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணிருப்பீங்க. Have you ever drawn water from a well and felt that the bucket of water is heavier when it is out of the water? Have you ever wondered why is ship made of iron and steel does not sink in sea water, but when the same amount of iron and steel in the form of sheet would sink? So பாத்தீங்கன்னா ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட் ஆஃப் தண்ணியை வந்து நீங்க வந்து ஒரு வெள்ளுக்குள்ள இருந்து எடுக்கிறீங்கன்னா அது வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும். அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளுக்கு வெளியில இருந்து நின்னுக்கிட்டு அந்த இடத்துல வந்து உள்ள தண்ணி இருக்குது, நீங்க அந்த இடத்துல மூலமா வந்து பாத்தீங்கன்னா புள்ளி மூலமா எடுக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க அதை எடுக்கிறப்போ அந்த இடம் பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண தண்ணி இருக்கிற வரைக்கும் அவ்வளவு வெயிட் வந்திருக்காண்டா, தண்ணி வந்து மேல வர்றப்போ வெயிட் ரொம்ப அதிகமா இருந்தது உங்களுக்கு ஃபீலா இருக்கும். அதே மாதிரி இந்த டவுட் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். சாதா ஒரு இரும்பு துண்டை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அது கீழே போயிடும். அதுவே பல 100 டன் இருக்கிற ஷிப்பு இரும்புல தான் செய்யறாங்க. ஸோ அது ஏன் முழுங்க மாட்டேங்குது? These questions can be answered by taking buoyancy in consideration. Let us understand the meaning of buoyancy by doing an activity. So buoyancy பத்தி தெரிஞ்சுக்கலாம். Take an empty plastic bottle, close the mouth of the bottle with an airtight stopper, put it in a bucket filled with water. You see that the bottle floats. Push the bottle into the water. You can feel an upward push. Try to push it further down. You will find it difficult to push deeper and deeper. This indicates that water exerts the pressure on the bottle in the upward direction. The upward force exerted by the water goes on increasing as the bottle is pushed deeper till it's completely immersed. Now release the bottle. It bounces back to the surface. This is first due to the gravitational attraction of the earth act on the bottle. If so, why doesn't the bottle stay immersed in the water after it is released? How can you immerse the bottle in water? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு பாட்டில் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து அதோட உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏர் இருக்கணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா மூட சொல்கிறாங்க, அதோட மூடிய. அப்புறம் ஒரு பெரிய பக்கெட்டில் தண்ணியை நிரப்பி அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதை போட சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இதை வந்து நம்ம போட அதை வந்து புஷ் பண்ணணும். நம்ம உள்ள புஷ் பண்ணுறப்போ கண்டிப்பாக இது மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதாவது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து இருக்கும், அதாவது நம்ம மூடி நம்ம உள்ள தள்ளணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும், அதாவது அந்த பாட்டிலை மட்டும் நீங்க உள்ள தள்ளணும் உங்க கையால நீங்க அதை உள்ள தள்ளுறீங்க. Try to push it further down. You will find it difficult to push deeper and deeper. This indicates that water exerts a force on the bottle in the upward direction. The upward force exerted by the water goes on increasing as the bottle is pushed deeper. It is completely immersed. So அது கீழே போக அது மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்ல, அது அதிகமாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ அந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு அந்த இடத்துல விட்டிங்கன்னா சரிட்டு மேலே வந்துடும். There's a force due to the gravitational attraction of the earth act on this bottle.
ஸோ எர்த்தோட கிராவிடேஷன் அட்ராக்ஷன் கண்டிப்பாக அந்த பாட்டில் ஆக்ட் பண்ணணும். அப்போ ஏன் அது திரும்பி மேலே வருது? ஸோ அப்படி ஒரு நாள் நம்ம முடியலடா இந்த பாட்டிலையும் முடியும் எப்படி நம்ம உள்ள தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போறது. The first is the gravitational attraction of the earth acts on a bottle in the downward direction. So the bottle is pulled downward, but the water exerts an upward force on the bottle. Thus the bottle is pushed upward. We have learned that weight of an object is the force due to the gravitational force of attraction when the body is immersed. So பார்க்கறப்போ கிராவிடேஷனல் அட்ராக்ஷனால கிரியேட் ஆகிற ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம இந்த பாட்டில் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல புஷ் பண்ணுது. ஸோ the bottle is pulled downward. ஸோ அது மூலமா பாட்டிலுக்கு மேலே டவுன்வர்ட்ஸ்ல போகுது. ஆனால் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலில் ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம் வெயிட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட ஃபோர்ஸ், அந்த ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ், அதுவும் எதாலனா கிராவிடேஷனல் அட்ராக்ஷனால. The bottle is immersed, the upward force exerted by the water on the bottle is greater than its weight. ஸோ அதோட வெயிட்டோட அந்த ஆப்ஜெக்ட் மேலே அந்த வாட்டர் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து மேலே வருது. ஸோ தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த பாட்டிலோட வெயிட்டை விட தண்ணி கொடுக்குற அந்த ஃபோர்ஸோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறப்போ கண்டிப்பாக அந்த பாட்டில் மேலே வந்துடும். To keep the bottle completely immersed, the upward force on the bottle due to the water must be balanced. This can be achieved by an externally applied force acting downwards. This force must be at least equal to the difference between the upward and the force and the weight of the body. So ஒருவேளை இந்த பாட்டில் மட்டும் கீழே போனோம்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம மறைமுகமாக கொடுக்குற நம்மளோட கையினால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம புஷ் பண்ணுறோம். ஸோ அதை புஷ் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட அது உள்ளே போகுது. The upward force exerted by the water on the bottle is known as upthrust or buoyant force. So இந்த மாதிரி upward forceல இருக்கிற இந்த வாட்டரோட force தான் buoyant force இல்லைன்னா upthrust சொல்லுவாங்க. In fact, all objects experience a force of buoyancy when they are immersed in a fluid. The magnitude of this buoyant force depends on density of the fluid. Why object floats or sinks when placed on the surface of water? ஸோ வாட்டரோட சர்ஃபேஸில் பார்த்தா சில ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகும், சில ஆப்ஜெக்ட் வந்து கீழே போகும். ஸோ அது என்னென்ன ஏன்? ஸோ டேக் அ பீக்கர் ஃபில்ட் வித் வாட்டர், டேக் அயன் அண்ட் பிளேஸ் இட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். அப்சர்வ் வாட் ஹேப்பன்ஸ். ஸோ இப்போ ஒரு வாட்டர் எடுத்து அந்த வாட்டர் மேலே நீங்கள் ஒரு அயன் நெய்யில் போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக என்ன ஆகும்? கீழே வந்துடும். The iron is 6. The force due to the gravitational force of attraction of the iron pushes it downwards. There is an upthrust or water on the nail which pushes it upwards, but the downward force acting on the nail is greater than the upthrust of the water on the nail, so it sinks. So இந்த இடத்துல அந்த நெயில் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அதாவது என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது கீழே இருக்கு. என்னதான் இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்தாலும் இந்த இடத்துல அப்த்ரஸ்டோ பயாஸ் ஃபோர்ஸோ அதை தள்ளுது. ஆனா இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, வெயிட் அதிகமா இருக்கிற காரணத்தினால அந்த ஃபோர்ஸ் ரொம்ப கீழே இருக்கிற ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த நெயில் கீழே விழுந்துடும். So the cork floats while the nail sinks. This happens because of difference in the densities. So இது எதனால நடக்குதுன்னா அதோட டென்சிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ டென்சிட்டினா என்னங்கிறத நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல, ஸோ சாதாரணமாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதா, ஸோ ரெண்டு ஆப்ஜெக்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ், அதாவது இந்த அளவுக்கு பெருசாலாம் இருக்காது, ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ். அதாவது இப்போ சாதாரண சொல்லணும்னா மெட்டல்னா அயனோட பார்ட்டிகல்ஸ் Fe, ஃபெரஸ் ஆட்டம். ஸோ அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ சாதாரணமாக பார்க்குறப்போ லிக்விட்னா ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அதுவே இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு நிறைய பார்ட்டிகல்ஸ் இல்லை. அதுவே இந்த இடத்துல பார்க்குறப்போ உங்களுக்கு நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்க்குறப்ப கரெக்டாக இந்த இடத்துல டென்சிட்டி அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. ஸோ எது டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அது கீழே போகும், கம்மியாக இருக்கிறது மேலே வரும். The density of the substance is defined as the mass per unit volume. The density of cork is less than the density of water. So இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, அது கீழே போறதுனா கூட டென்சிட்டி ஆஃப் வாட்டருக்கு அதிகமாக இருந்ததுன்னா அது கீழே போகும். அதுவே டென்சிட்டி ஆஃப் வாட்டருக்கு கம்மியாக இருந்ததுன்னா அது மேலே ஃப்ளோட் ஆகும். அதுவே ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அது டோட்டலி மிக்ஸ் ஆகிடும். This means that the upthrust of water on the cork is greater than the weight of the cork, so it floats. The density of an iron nail is more than the density of water. This means that the upthrust of the water on the iron nail is less than the weight of the nail, so it sinks. Therefore, objects of less density than the liquid of float on the liquid
the objects of density greater than that of liquid sink in the liquid. Archimedes principle. So இந்த Archimedes principle பார்க்கறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க. அந்த கல்லுல ஒரு ரப்பர் ஸ்டிக்கரோட ஸ்ப்ரிங் பேலன்ஸ் கட்டிக்கோங்க. ஸோ ஸ்ப்ரிங் பேலன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக இது மாதிரி இருக்கும். அதோட எண்டில் வந்து ஹூக் இருக்கும். ஸோ அந்த ஹூக்கில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை தொங்க விட்டா இல்லைனா பிடிச்சி இழுத்தா இந்த இடத்துல ஒரு ஸ்கேல் இருக்கும். அதோட வெயிட்டை வந்து அது காமிக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு கிராஜுவேட்டடான ஸ்கேல் இருக்கும். இந்த இடத்துல ஒரு 15 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்குன்னா 15 காமிக்கும். 60 இருக்குன்னா 16 காமிக்கும். Suspend the stone by holding a balance of the string as shown in figure 10.6a. Note the elongation of string or reading on the string balance due to the weight of the stone. Now slowly dip the stone in the water in a container as shown in figure 10.6b. So சாதாரணமா இந்த மாதிரி தொங்க விடுங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு லிக்விட்ல தொங்க விடுங்க. Observe that the elongation of rubber string due to the weight of the piece of stone suspended from the air. The elongation decreases the stone is immersed in the water. So இந்த இடத்துல பாக்குறப்போ இந்த கயிறு வந்து கொஞ்சம் லாங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ரப்பர் கயிறு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ரப்பர் பேண்ட் மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் சாதாரணமா இருக்கிறப்போ சின்ன சைஸ்ல இருக்கும். அது எலாங்கேட் பண்ணோம்னா ரொம்ப நீளமாகும். அதே மாதிரி இந்த இடத்துல பாக்குறப்போ இது கம்மியா இருக்குது. ஏன்னா தண்ணியில இருக்கிறப்போ இதோட elongation வந்து கம்மியாகுது. Observe that what happens to the elongation of the string or the reading on the balance. You will find that the elongation of string or the reading of the balance decreases as the stone is gradually lowered in the water. However, no further change in observation once the stone gets fully immersed in the water. What do you infer from the decrease in the extension of the string or reading of the string balance? So இந்த இடத்துல பார்க்கறப்போ இந்த elongation வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே வரும். எப்போனா அந்த ஸ்டோனை வந்து தண்ணிக்குள்ள இறக்க no further changes observed once the stone gets fully immersed in water. So fully waterக்குள்ள immersed ஆனதுக்கு அப்புறம் எந்த further changes வந்து நடக்காது. We know that the elongation produced in the string and the string balance is due to the weight of the stone. Since the extension decreases so once the stone is lowered in water. So நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த elongation வந்து ஸ்ட்ரிங்ல இல்ல ஸ்ட்ரிங் பேலன்ஸ்ல அந்த ஸ்டோனோட வெயிட்னால தான் ஆகுது. So the extension decreases once the stone is lowered in water. It means that some force acts on the stone in the upward direction. So இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் கீழ் நோக்கி தான் போகுது. ஸோ கீழ் நோக்கி போகுதுன்னா கண்டிப்பா அப்பதான் அந்த இடத்துல வந்து வெயிட் காமிக்கும். ஸோ வெயிட் அதிகமா காமிச்சிருக்கும். ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல மேல கொடுத்தா மட்டும்தான் அதோட வெயிட் கம்மி ஆக முடியும். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த upward force வேற எதுவுமே இல்லை, buoyancy force. As a result, the net force on the string decreases and hence the elongation also decreases. As discussed earlier, this upward force exerted by water is known as the force of buoyancy. What is the magnitude of buoyancy force experienced by a body? Is it the same in all fluid for a given body? Do all bodies in a given fluid experience the same buoyant force? The answer to this question is contained in Archimedes principle, stated as follows. When a body is immersed fully or partially in the fluid, it experiences an upward force that is equal to the weight of the fluid displaced by it. So இதான் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல். இதை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பாடி பார்ஷியலாவோ இல்லைன்னா ஃபுல்லாவோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடுக்குள்ள இம்மர்ஸ் ஆச்சுன்னா அந்த இம்மர்ஸ் ஆன ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ் பண்ண வாட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லணும்னா ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துக்கோங்க. அது வந்து ஃபுல்லா வந்து வாட்டர் கவர் பண்ணுங்க, ஃபுல் எட்ஜ் வரைக்கும். அப்புறம் ஒரு கல்லு கீழே போடுங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இன்னொரு டப்பாக்குள்ள இதை வச்சிருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கல்லை கீழே போடுறீங்க. ஸோ போட்டதுமே எல்லா வழியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் கீழே விழுந்துரும். ஸோ அந்த தண்ணியும் இந்த கல்லையே எடுத்து பார்க்குறப்போ ஒரே சேம் வெயிட் தான் இருக்கும். Now explain why a further decrease in the elongation of string was not observed in activity 10.7 as the stone was fully immersed in water. So இப்போ இந்த ஆர்கிமெடிஸ் யார்? ஆர்கிமெடிஸ் வந்து ஒரு great scientist. He discovered the principle, subsequently named after him. After noticing that the water in the bathing tub overflowed when he stepped into it, he ran through the street shouting "Eureka, Eureka," which means I have found it. The knowledge helped him to determine the purity of gold in the crown made for the king. ஆர்கிமெடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீக் சயின்டிஸ்ட். இவர் வந்து ஒரு பிரின்சிபலை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு பாட்டப்ல இவர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிரப்பிட்டு அதுக்கப்புறம் போய் அதில் இறங்கியிருக்காரு. ஸோ இறங்கினதுக்கு அப்புறம் டக்குன்னு என்ன இருக்குன்னா தண்ணி கீழே ஊற்றி இருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே அவருக்கு ஏதோ ஒரு யோசனை வந்து யுரேக்கா யுரேக்கான்னு கத்திட்டு ஓடி இருக்காரு. ஸோ யுரேக்கானா என்ன அர்த்தம்னா
கிரீக்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இது ஏன் அவர் சொல்லிட்டு ஓடுறாருன்னா, அந்த நாட்டு ராஜா, இதாவது இது முன்னாடி நடக்குது, அந்த நாட்டு ராஜா ஒரு ஒரு ஃபுல் பார் தங்கத்தை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்குறாரு. அவர்கிட்ட கொடுத்து இதை வந்து உருக்கி ஒரு கிரீடமா செஞ்சு எடுத்துட்டு வான்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அந்த கிரீடத்தை அவர் எடுத்துட்டு வந்தாரு. ஆனா அவருக்கு ஒரு சில சந்தேகம், ஒருவேளை நம்ம கொடுத்த மொத்த தங்கத்தை பயன்படுத்தாம இவன் கூட தங்கத்தை எடுத்துக்கிட்டு மீதியை வச்சு கிரீடம் செஞ்சிருவானோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு யோசனை. ஸோ அதனால இதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு, இதான் இதோட பியூரிட்டியை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு நான் காசு தரேங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அதனால இவர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வழியை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இவருக்கு ஒரு யோசனை வருது. அதாவது இந்த யுரேக்கன்னு கத்திட்டு போய் என்ன பண்றாருன்னா, இவர் கொடுத்த தங்க கட்டில ஒன்னு அதே மாதிரி அதே டிக்டோ காப்பி எடுத்து ஒண்ணு வாங்கிக்கிறாரு. அதை கிரீடமா வாங்கிக்கிறாரு. ஸோ அந்த கிரீடமா எடுத்து என்ன பண்றாருன்னா தண்ணிக்குள்ள போறாரு. அதே அளவு தண்ணிக்குள்ள இந்த பாரே வந்து பாத்தீங்கன்னா போறாரு. ரெண்டுத்தோட அளவு ஈக்குவலா இருந்ததுன்னா கண்டிப்பா இது சேம்னா அவர் கண்டுபிடிக்கலாம்னு சொல்றா செய்யறாரு. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் கண்டுபிடிச்ச ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலோட ஸ்டார்டிங் பாயிண்ட். His work in the fields of geometry and mechanics made him famous. His understanding of levers, pulley, wheels, and axle helped the Greek army in its war with Roman army. So அது வந்து பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரி, மெக்கானிக்ஸ் நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபேமஸா இருந்தாரு. ஸோ அவர்னால வந்து பார்த்தா லிவர்ஸ், புல்லிஸ், வீல்ஸ், அப்புறம் ஆக்சல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தெரிஞ்சிச்சதுனால கிரீக் ஆர்மிக்கு அவர் நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு ரோமன் ஆர்மியை தோக்கடிக்க. Archimedes principle has many applications. It is used in designing ships and submarines. Lactometers, which are used to determine the purity of sample of milk, and hydrometers, used for determining the density of liquids, are based on this principle. So எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஷிப் டிசைன் பண்றதா இருக்கும் சரி, சப்மரின் டிசைன் பண்றதா இருக்கும் சரி, எல்லாமே இது மூலியமா தான் பண்றாங்க. தேங்க் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ இதான் வந்து இந்த சாப்டரோட எண்ட் பாயிண்ட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சாப்டர்ல பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.